ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் நகையை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரக்கோணம் அடுத்த அகநாதர் ராதாகிருஷ்ணன் தெருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மனோகரன். இவர் தனது குடும்பத்துடன் வேலூர் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த 35 சவரன் நகை மற்றும் பணத்தை திருடிய மர்ம நபர்கள் வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பழங்குடியின மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அரசு வனப்பகுதியை தனியாருக்கு கொடுக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினர். மேலும் வன பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும், 2006 வன உரிமை சட்டத்தை நிறுத்தி போக செய்ய வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சத்தியமங்கலம், பவானிசாகர், ஆசனூர், தாளவாடி உள்ளிட்ட 11 வன சரக அலுவலகங்கள் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூடுவாஞ்சேரி அருகே சாலையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதன் ஒரு பகுதியாக கூடுவாஞ்சேரி அடுத்த பெருமட்ட நல்லூர் பகுதியில் சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியில் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே அரசு மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கங்கவல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தக்காளி வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கங்கவல்லி மற்றும் தலைவாசல், சிறுவாற்றூர், கருமத்துறை, தும்பல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகள் தக்காளி சாகுபடி செய்தனர். இந்நிலையில் இங்கு கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக சாகுபடி செய்யப்பட்ட தக்காளி செடிகளில் பூக்கள் உதிர்ந்து விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் தலைவாசல் தினசரி காய்கறி சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி தற்போது 80 ரூபாய்க்கு விற்பனையானது. இதே நிலை நீடித்தால் தக்காளியின் விலை 100 ரூபாயை எட்டக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தார் அணையின் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அணைக்கரை கோட்டாளம் பகுதியில் அமைந்துள்ள மணிமுக்தார் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைக்கு வரும் 1308 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையில் அணையின் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர் மழை காரணமாக அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்கும் பட்சத்தில் அணையில் இருந்து உடனடியாக உபரி நீரை திறந்துவிடவும் கரையோர மக்களை பாதுகாப்பாக இருக்கவும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். கரூரில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் விழிப்புணர்வு புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. தேசிய மற்றும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் உத்தரவின்படி மாவட்டம் முழுவதும் கடந்த மாதம் 2ஆம் தேதியில் இருந்து சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பணிகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் வழக்காடிகள் அறிந்து கொள்ளும் வகையில் புகைப்பட மற்றும் புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை மாவட்ட நீதிபதி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் ஏராளமான நீதிபதிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த அதிகாரிகள் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டனர். மணப்பாறை பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளது. இந்த குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வட்டாட்சியர் சேக்கிழார், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டனர். தொடர்ந்து பாரதியார் நகரில் இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பார்வையிட்டு அதனை பாதுகாப்பாக இடிக்க முடிவு செய்தனர். பின்னர் மழையால் இடிந்துள்ள வீடுகளையும் ஆய்வு செய்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கடமங்கலத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் 8வது வார்டு கவுன்சிலர் குமுதா சாம் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் உணவுப் பொட்டலங்களையும் வழங்கினார். ராஜராஜ சோழனின் 1036வது சதய விழாவையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் ராஜராஜ சோழனின் பிறந்த நாளையொட்டி ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று பெரிய கோவிலில் 2 நாட்கள் சதய விழா கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா காரணமாக வருகிற 13ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் சதய விழா நடைபெறவுள்ளது. அப்போது பெரிய கோவிலுக்கு வெளியே உள்ள ராஜராஜ சோழனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தல் மற்றும் பெரிய பிள்ளையாருக்கு 46 வகை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்படும். இதையொட்டி சிறப்பு பூஜைகள் செய்து பந்தக்காலுக்கு பால், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து பந்தக்கால் நடப்பட்டது.